அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காஃபி பிரியர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் வந்திருக்கு. பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். அது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் காஃபி மேக்கர் வாங்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வடித்தட்டி மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே ஒரு டப்பா இருக்கும், அதுலேயும் ஒரு ஃபில்டர் ஆகிறதுக்காக வடித்தட்டு மாதிரி இருக்கும். ஸோ இது மூடி இதுக்குள்ளே கப்பு காஃபி ஃபில்டர் ஆகி ரெடியாகி நிற்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காஃபி மூடியில் எனி பிராண்டு காப்பி தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அரைச்ச காப்பி கொட்டை தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்ச காப்பி கொட்டையை உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம உள்ளே செட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அதாவது 125 250 ml 350 500 மில்லி வரலையும் நமக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த அளவு காப்பி போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நான் 350 ml அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி மூடி வச்சுட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா தண்ணியும் கலெக்ட் ஆகி நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபில்டர் காஃபி. இது போட்டு வச்சுக்கிட்டா 1 வீக் வரலையும் எனக்கு எந்த கவலையும் இருக்காது. நான் டக்குன்னு காஃபியை பால் காய்ச்சி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பக்கமே நம்ம போக வேணாம். பால் மட்டும் காய்ச்சி வச்சிட்டோன்னா தேவையான அளவுக்கு ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் காஃபி தூளுக்கு கலெக்ட் ஆகி வருது பாருங்கள். 5 நிமிஷத்தில் காஃபி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மேக்கர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மோல்டு இருந்தாக்கா இதில் கூட காஃபி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மோல்டு பாத்திரக்கடையில் விற்கிது. தேவை வேணும்னாக்கா நீங்கள் இதுமாரி வாங்கி வச்சுட்டு இதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ஸ்டாண்டை எடுக்கக்கூடாது. ஸ்டாண்டை உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம காஃபி தூளை நம்ம போட்டுக்கணும். தேவையான அளவு காஃபி தூள் இது உள்ளே கொட்டிட்டு நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றி மூடி வச்சிடணும். அவ்வளோதான், காஃபி ஃபில்டர் ஆகி அடியில் உள்ள கப்பில் ரெடியாக இருக்கும். ஸோ மேலே உள்ளதை எடுத்துகிட்டு இந்த மூடியை போட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்படியே பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இது கலெக்ட் ஆகி வந்துடுச்சு. இது அப்படியே ஃபில்டர் ஆகி இந்த மாதிரி மேலே ட்ரை ஆகி இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கீழே கொட்டிட்டு இந்த காஃபியை மட்டும் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க காஃபி எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சுகரும் எனக்கு ப்ரௌன் சுகரும் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு தேவையான அளவு நம்ம காஃபி ஃபில்டரை ஊற்றிக்கலாம். காய்ச்சி வச்ச சுட பாலை ஊற்றிட்டு நம்ம கலக்கி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், காஃபி ரெடி. இது மேக் பண்ணுறது மட்டும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். மூடி வச்சுட்டோன்னா 1 வீக் வரலாம் எந்த கவலையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஃபி பிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.